இதுதான் வந்துட்டு மெஷர்மெண்ட். அதாவது ஷோல்டரை சேர்க்காம இவங்களுக்கு 5.5 இன்ச்சு உயரம் வருது. மொத்தமாக ஷோல்டரோடு சேர்த்தோன்னா 6 இன்ச்சு. நம்ம ஷோல்டரோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டு போடும்போது நம்ம அப்படி தான் எடுக்கணும். இது வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு பின்னாடி கிடச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 1.25 to 1.5 இன்ச் நீங்கள் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் அந்த கர்வ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, விட்டுருங்க. இப்போது இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம ஆம்கோல் அந்த அளவுக்கு வைங்க. வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கே போய் உட்காரும். இப்படி உட்காந்துச்சுன்னா நீங்கள் எடுத்திருக்க மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த ஷோல்டர் நம்ம தையல் விட்டுருக்கோம் இல்லையா, எக்ஸஸ் தையலை விட்டுட்டு ரெடி அளவு நீங்கள் வச்சிங்கன்னா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி வரணும். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ வந்து பின் கழுத்து உயரம் நமக்கு தேவை. பின் கழுத்து உயரம் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஷோல்டர்லேருந்து வச்சு பார்க்கலாம். 8.5 இன்ச் வருது. 8.5 இன்ச்னா நமக்கு 8.25 எடுத்தால் போதும். ஏன்னா 1/4 இன்ச்சு நமக்கு தையலுக்கு வேணும். அதனால் நான் இங்கே 8.25 போட்டுக்கிறேன். 8.25 போட்டுட்டு வழக்கம் போல் 2.25 3 இன்ச் வருது. 2.25 எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு தையலுக்கு 1/4 இன்ச் வரைக்கும் தேவைப்படுது. எடுத்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி ரவுண்ட் ஷேப் வேணும்னா ரவுண்டு, யூ வேணும்னா யூ, அந்த மாதிரி கூட கொஞ்சம் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பின்னாடி அளவு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த பின்னாடி அளவுலேருந்து அப்படியே நம்ம இங்கே பட்டி பெல்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரெடி அளவு. அது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சை விட ஒரு புள்ளி தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு கோடு போட்டுக்கிறேன், லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது வந்து பேக் சைடு இது முடிஞ்சது. இப்போ வந்து பெல்ட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வச்சுருப்பாங்க பெல்ட்டு. அது உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கொக்கி சைடு வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த பக்கம் 3 வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்ம மெஷர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து இந்த உயரம் அதில் அகலம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, உங்களுக்கு இங்கே பாடி மெஷர்மெண்ட் வந்துச்சு இல்லையா, சுற்றளவு 9.5, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி வச்சுக்கோங்க. எந்த ப்ளவுஸ் வந்தாலுமே இப்போ 10 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 10.5, 12 வருதுன்னா அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 12, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நான் அந்த லைனை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ நமக்கு 9 வந்துச்சு இல்லையா, 1/2 இன்ச்சு கூட்டி 10 வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நமக்கு 3 இருந்துச்சு. அதனால் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்தி 3 எடுத்துக்கலாம். பின்னாடி பக்கம் 3 எடுத்துக்கலாம். இப்போ இதை மார்க் பண்ணிடலாம். எப்பயுமே ஒரு பக்கம் வந்து பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் தான் இருக்கணும். 2 பக்கம் ஈவனாக வராது. அது ரேராக சம்டைம்ஸ் 1-2ல் வரலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கலாம். நமக்கு இப்போது பெல்ட்டு கிடச்சிருச்சு, பின்னாடி பக்கம் கிடச்சிருச்சு, பெல்ட்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கை வெட்டலாம். கை எப்படின்னா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் இந்த சைடு தான் கை வெட்டணும். இந்த பக்கம் துணி இருக்கு இல்லை இந்த பக்கம் துணி இருக்கு அப்படின்னு நம்ம கை வெட்டக்கூடாது என்றைக்குமே. அது வந்து ஒரு சில லைனிங் ப்ளவுஸுக்கு செட் ஆகும், எல்லா ப்ளவுஸுக்கும் அது செட் ஆகாது. இந்த பக்கம் நம்ம போட்டோம்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தான் நம்ம கை வந்து போடணும். அதுக்கு நம்ம இப்படி மடித்து போட்டுக்கலாம். துணியை மடித்து போட்டுட்டு, இது நார்மல் ப்ளவுஸ்னால 1 இன்ச்சு பட்டி மடிப்போம். அதுக்கு கையெழுக்கு போக சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம்.